ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு தால் பாலக் தால் எப்படி வேணாலும் சொல்லலாம். தாலும் பாலக்கும் போட்டு செய்கிற டிஷ்ஷு இது. பிரேக்ஃபாஸ்ட்டு எந்த ஐட்டமாக இருந்தாலும் அது கூட நல்லா போகும். ப்ளஸ்ஸு ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடியை நறுக்குண்டு அதை போட்டுக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் இதையும் பொடியாக நறுக்குண்டு இதையும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு நம்மலாம் போடலை. அது நம்ம ஃபைனலாக தாளித்து கொட்டும்போது போட்டுக்கலாம். இஞ்சி போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக இருந்தது. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். தூள் பெருங்காயம். வதங்கி வருதுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மீதி உப்பு ஃபைனலாக போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பஞ்சு பாலக்கீரை நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கோம் 2 தடவை. இதை பாருங்கள், தண்ணியெலாம் சுத்தமாக வடிஞ்சிருச்சு. ஏன்னா மணல் ஏதாவது இருந்தால் எல்லாமே கிளியர் ஆகிடும். இது நம்ம பொடியாக நறுக்கிட்டோம், அதனால் இது ஈஸியாக வெந்துடும். ஸோ நம்ம கடைய வேண்டிய அவசியம் இருக்காது. இதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நல்லா கிளறி விட்டுங்க. இது ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், அந்த கீரைலாம் அப்படியே வதங்கி எவ்வளோ சுருங்கிடும். அப்படியே தண்ணியே ஊற்றலை நமக்கு. பாருங்கள், தண்ணி நல்லாவே இருக்குது. கீரையிலே இதில் தண்ணி ரொம்ப அதிகம் இந்த கீரை. இப்போ அப்படியே போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 5 மினிட்ஸ். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 கட்டு கீரைக்கு ஒரு சின்ன கிளாஸு பருப்பு, துவரம்பருப்பு நல்லது, இல்லாட்டி பாசிப்பருப்பு கூட போடலாம். அதை நம்ம தண்ணி ஊற்றி ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். ஏன்னா பருப்பு சீக்கிரம் வேவாது, கீரை பட்டு வெந்துடும். இது வெந்து வர நேரத்தில் இதையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு தான் இது ரெடியாக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக வெந்துடுது கீரை. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பருப்பு வேக வச்சு ஆற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். தால் பாலக் இல்லாட்டி பாலக் தால் டிஷ்ஷு ரெடியாகி வருது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கூட தேவையில்லை, இந்த அளவுக்கு இருக்குது.
இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை ஃபைனலாக உப்பு பார்த்துருங்க. ஏன்னா நம்ம பருப்பில் உப்பு போடல, பாதி உப்பு தான் முன்னாடி போட்டிருக்கோம், வேறு எதுலேயுமே நம்ம உப்பு போடல. இப்போ உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸு நல்லா கொதிக்கிட்டோங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. நல்லா அந்த பருப்பு நுரெல்லாம் சேர்த்து கொதிக்குது பார்த்திங்களா? ஆல்மோஸ்ட் வெந்த அடையாளம் இது. நல்ல ஸ்மெல்லும் வருது. செக் பண்ணிடுவோம். ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் வந்து தாளித்து கொட்டலாம். பக்கத்தில் ஒரு வானல் வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு வானல் சூடாகிடுச்சு. 2 கரண்டி எண்ணெய் விட்டுருவோம். ஒரு டீஸ்பூன் நெய் போடுறோங்க. இந்த நெய் தான் வந்து ஆக்சுவலாக ஒரு மனம் கொடுக்கும். இப்போ நமக்கு சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு இந்த ஸ்டேஜில் போடுறோம். பொரிட்டோம். அப்படியே சீரகம் 1 ஸ்பூனு, அப்படியே 2 காஞ்ச மிளகா. நம்ம பூண்டு வந்து ஒரு 4-5 பல் பூண்டு ஜஸ்ட்டு லைட்டாக இடித்து வச்சுருக்கோம். முன்னாடி இஞ்சி மட்டும்தான் அதில் போட்டோம், பூண்டு போடல. இப்போ பூண்டு இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக வதங்கினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிக்கலாங்க. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு. டன்னுங்க. நமக்கு இட்லி தோசை இந்த மாதிரினா கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். அந்த நெய்யோட மனம் நல்லா ரூம் ஃபுல்லாக வந்துருச்சுங்க. கிச்சன் ஃபுல்லாக நெய் மணம்தான். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி ஜஸ்ட் ஒரு பஞ்சு தூவிக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே கொத்தமல்லி லாஸ்ட்டில் தான் போடணும், ஜஸ்ட்டு ஸ்மெல்லுக்காக. எல்லாம் முடிஞ்சதுங்க. நம்ம ஜஸ்ட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. தால் பாலக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம ஃபைனலாக தாளிக்கும் போது நம்ம வீட்டில் வடகம் இருந்தால் கூட வடகம் போட்டு கூட தாளித்தா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். தால் பாலக் ரெடிங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு டிஷ்ஷுடன் சந்திக்கும் வரை குட் பை.